So hey guys, how are you all? I hope you guys are staying and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட எக்ஸ் உங்களோட லைஃப்ல வந்து திரும்பி வருவாங்களா அப்படின்ற பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட எக்ஸோட தரப்புல இருந்து அவங்க சைடு ஏதாவது ஒரு சில ரீயூனியன் நடக்குமா, இல்ல மறுபடியும் அவங்க கிட்ட வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்களா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில கனெக்ஷன் வந்து பில்ட் ஆகுமா அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டிஸ்கஷனை வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் யூ ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் கண்டிப்பா வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்களோட லைஃபுக்காக ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். ஸோ வென் கம்ஸ் டு உங்களோட எக்ஸோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக தான் வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. எல்லா விதத்துலையுமே அவங்க கொஞ்சம் வந்து லைக் ஒரு பொசசிவாக இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு சில விதத்தில் வந்து கொஞ்சம் ஜெலஸியாக இருக்கிறதா இருக்கட்டும், சில விஷயத்தில் அவங்க ரொம்ப அவங்களை வந்து டாமினன்ட் பண்ணுற ஒரு சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி லைக் கம்ப்ளீட்டாக நம்ம இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உள்ள ஒரு பர்சனாக தான் அவங்க வந்து இருக்காங்க. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆசைப்படுறது என்னவோ அதை விட அந்த பர்சன் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுதான் அங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுவாங்க. பொதுவாகவே இவங்ககிட்ட ஏதாவது ஒரு சில விஷயம் நீங்கள் உங்களோட லைஃப்பை பற்றி ஏதாவது டிசைட் பண்ணுறீங்க, ஒரு சில விஷயத்துக்காக அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அட்வைஸ் மாதிரி ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு ஒப்பீனியனாக கூட நீங்கள் அவங்ககிட்ட வந்து கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில விஷயத்துக்கு ஒரு ஒப்பீனியன் மாதிரி ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க வந்து கேட்கணும். நீங்க ஒரு ஒப்பீனியன் கேட்டா கூட அது வந்து ஒரு அவங்களோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இறுதி தீர்ப்பு மாதிரி தான். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயம் தான் அங்க நடக்கணும். அதுல மாற்று கருத்து அப்படின்றது எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அதை இப்போ நீங்க கேட்டுட்டு போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க அதை வேற மாதிரி மாடுலேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க வேற ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அப்படின்னாலுமே அது இந்த பர்சனுக்கு வந்து பிடிக்காது. ஸோ எல்லா விதத்துலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதுதான் கம்ப்ளீட்டாவே நீங்க வந்து செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அந்த ஒரு டாமினண்டான ஒரு நேச்சர் இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து எய்தர் இட் இஸ் அ மேல் பர்சன் ஆர் ஃபீமேல் பர்சன். ஸோ கொஞ்சம் அந்த எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு எனர்ஜியா தான் இங்க வந்து இருக்கு. நீங்க இந்த பர்சனை வந்து சில பேருக்கு இது ஒரு ஸ்கூல் லவ்வா இருக்கலாம், சில பேருக்கு இது ஒரு காலேஜ்ல படிக்கும்போது அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கும், சில பேருக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல கூட இந்த பர்சனை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகமாயிருப்பாங்க அது த்ரூ. ஏன்னா இங்க வந்து என்னன்னா சம்திங் ரிலேட்டட் டு த கரியர் ரிலேட்டடா இந்த பர்சனை வந்து உங்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்சன் உங்க லைஃப்ல வரும்போது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் தான். சில பேருக்கு வந்துட்டு நீங்க உங்களோட எக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபயர் சைனா வந்து இருக்கலாம். மேஷ ராசியா இருக்கிறது, சிம்ம ராசியா இருக்கிறது, தனுசு ராசியா இருக்கிறது. சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் அவங்க ஒரு மிதுன ராசியா வந்து இருக்கலாம், துலாம் ராசியா இருக்கலாம், அண்ட் தென் கும்ப ராசியாவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் ஏர் எலிமெண்டோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹைலி ப்ரெசன்டபிளா வந்து இருக்கு. இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இவங்க வேலை பார்க்குற இடமும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா டெஃபினட்டா வந்து இருப்பாங்க. பொதுவாகவே கொஞ்சம் அந்த ஒரு மேனிப்புலேட்டிங் மைண்ட் செட் உங்க பர்சனுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ மேனிப்புலேட்டிங் மைண்ட் செட் வந்து நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து கொண்டு போகல. சில விஷயத்துல அதுல வந்து பாசிட்டிவே நிறையவே வந்து இருக்கு. இப்போ அவங்க இப்போ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சீனியர் ஸ்டாஃப் அவங்க வந்து இருக்கலாம், ஒரு நல்ல பொசிஷன்ல அவங்க வந்து இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆளுமை திறன், அது லீடர்ஷிப் அந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே வென் கம்ஸ் டு ஃபயர்ஸே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பொதுவாகவே அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட விஷயம் நான் இங்கே வந்து பார்க்குறேன். அப்போ சின்ன சின்னதாக அந்த பர்சன் மேனிப்புலேட் பண்ணுறதுல நீங்களுமே வந்து மேனிப்புலேட் ஆயிடுவீங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த வந்து கெட் பண்ணணுன்றது தெரியும், எப்படி ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசினா அது இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப கிளியராகவே வந்து தெரியும். ஸோ அது உங்ககிட்ட மட்டும் கிடையாது, பொதுவாகவே அவங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விஷயமா இருக்கட்டும், எதுனாலுமே அவங்களுக்கு அந்த சின்ன சின்னதாக அந்த ஒரு மேனிப்புலேட்டிங் மைண்ட் செட் கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் பர்சனலாக அவங்களோட ஒரு சடன் க்ரோத்துக்காக அதை அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எனர்ஜி தான். எய்தர் உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தாலும் சரி, பட் உங்களோட எனர்ஜி வந்து அப்படியே இந்த பர்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அவங்க ஒரு மாதிரி மெச்சூரா இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் சைல்டிஷாவே இருப்பீங்க. அவங்க அளவுக்கு எல்லாத்தையும் வந்து சீரியஸா எடுத்துட்டு போறதுலாம் உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் வந்து சீரியஸாவோ காம்ப்ளிகேட்டடாவோ இல்ல பொதுவாகவே ஒரு ஒரு டிசிஷன் இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு லெத்தாஜிக்காக தான் நீங்க வந்து எடுத்துப்பீங்க.
எடுத்துட்டு போவீங்க. அதனால அதுல அதுல வந்து ஒரு விஷயம் நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதனால எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது அப்படின்ற மாரி. ஸோ உங்கள பொறுத்தளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு நேச்சரா தான் நீங்க வந்து இருக்கீங்க. எல்லாத்தையும் வந்து சீரியஸா எடுக்கக்கூடிய பெர்சன் நீங்க வந்து கிடையாது. ஆனா அதுவே உங்களோட பெர்சனோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட எக்ஸ் பெர்சனோட எனர்ஜிஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து என்னன்னா, கால்குலேட்டிவ் மைண்ட் செட்ல தான் வந்து இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்ட்டா பிளான் பண்ணி தான் அந்த விஷயத்த வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அது சின்ன மேட்டரா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எதுனாலுமே வென் கம்ஸ் டூ அவங்களோட என்டையர் லைஃப் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இவ்வளோ தூரம் அந்த பெர்சன் வந்துட்டு சில நேரத்துல வந்துட்டு என்னன்னா, லைக் உங்களோட பேரண்ட்ஸ் எப்படி உங்கள எல்லா விதத்துலயும் உங்கள வந்து கவனிச்சுக்கிறாங்களோ, ஒரு புரொடெக்டிவா உங்கள வச்சுக்கிறாங்களோ, அது மாரி கூட இந்த பெர்சனோட பிஹேவியர் எல்லாமே உங்களுக்கு அந்த மாரி கூட வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பொதுவா அவங்க வந்து ஒரு மேல் பெர்சனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபீமேல் பெர்சனா இருந்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு பேரண்ட்ஸ் கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி அவங்ககிட்ட நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க. நெறைய விஷயத்துல உங்கள வந்து புரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க போய் வீட்டுக்கு இப்ப நீங்க வெளில போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற டைம்ல ஃபுல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்துட்டீங்களா? சேஃபா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களோட எல்லா சேஃப்டினஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து வாட்ச் பண்ண தான் வந்து செய்வாங்க. எல்லாமே ரொம்ப கன்சர்ன் பண்ண மாரி தான் அவங்க வந்து இருந்திருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்களோட ஒரு ஈடுபாடு அதுல இல்லாம இருக்காது. ஸோ அவங்க கண்டிப்பா அதுல வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பொதுவா இவங்களுக்கு இந்த நேச்சர் வந்து இருக்க தான் செய்யும். அவங்களோட லவ்ட் ஒன்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்களா இருக்கட்டும். ஸோ பொதுவாவே இவங்க எல்லார்கிட்டயுமே இந்த மாரி ஒரு மென்டாலிட்டி கண்டிப்பா வச்சுப்பாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்களோட க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே எப்பயுமே ஒரு இடத்துல வந்து சேஃபா இருக்கணும். ஸோ எங்க வெளியில போனாலும் சரி, வந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த அப்டேட் வந்து எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கன்சர்ன் நேச்சர் வந்து இருக்கு இவங்களுக்கு பொதுவாவே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெர்சன் இவ்வளோ மெச்சூர்டா இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இவங்களோட சின்ன சின்ன ஒரு டிராபேக் நேச்சரா இருக்கட்டும், அவங்க சில விஷயத்துல அவங்க டாமினேட் பண்றதா இருக்கட்டும், சில விஷயத்துல அவங்க வந்து ஆம் சடனா அவங்க வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசுற விஷயமா இருக்கட்டும். ஸோ அது நீங்க வந்து டாலரேட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இவ்ளோ குட் குவாலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த பேட் குவாலிட்டீஸ் உங்களுக்கு அது வந்து பெருசா வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ நீங்க அகைன் அதுதான். உங்களோட நேச்சர் அப்படியே நான் ஆப்போசிட் நான் சொல்ட்டேன் இல்லையா? ஸோ நீங்க வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு என்னன்னா லைக் ஓகே இந்த பெர்சன் எப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து இருப்பீங்க. அது ரொம்ப வந்து மைண்டுக்கு எடுத்துக்க மாட்டீங்க. மேபி லைக் இந்த ரீடிங்க வாட்ச் பண்றவங்க வேணா வாட்டர் சைனா வந்து இருக்கலாம். முக்கியமா நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, மீன ராசியா இருக்குது, கடக ராசியா இருக்கிற எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹைலி பிரசன்டபிளா இருக்கு. நீங்க விருச்சிக ராசினாலும் ஓகே. ஏன்னா வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜிஸ் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் நெறைய பேர் வந்துட்டு ஒரு வாட்டர் எலிமெண்ட்டா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகே. ஸோ இந்த லெதார்ஜிக் நேச்சரா இருக்குங்கிறனால நீங்க அத எதையுமே வந்து கண்டுக்க மாட்டேன்றீங்க. பட் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் நீங்க என்னதான் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க அளவுக்கு நீங்க திங்க் பண்ணனாலும் சரி, அந்த ஒரு சைல்டிஷ்னஸா நீங்க வந்து இருந்தாலும் சரி, உங்க 2 பேரோட பேர் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேரா தான் அங்க வந்து இருக்கும். ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பேரா தான் வந்து இருக்கும். ஏன்னா, இங்க நான் வந்துட்டு ஐ டோன்ட் சே தட் அது ஒரு 2 டைப் ஆஃப் எனர்ஜின்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இந்த விஷயத்துல நம்ம வந்து பார்க்குறப்ப 2 பேருமே அந்த ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பெர்சனா தான் நீங்க வந்து இருக்கீங்க. அந்த பொட்டன்ஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் இங்க வந்து இருக்கு. சில நேரத்துல அவங்க அளவுக்கு நீங்க திங்கிங் உங்களுக்கும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரோட மைண்ட் செட்டுமே ஒரு ஈக்குவல் மைண்ட் செட்டா வந்து இருக்கும். 2 பேரோட எனர்ஜி, அந்த வைப் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சேமான ஒரு வைபா இருக்கும். இப்ப அப்படியே வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு இல்லையா? அந்த டிஃபரெண்ட்டா வந்து இருக்காது. ஸோ சில விஷயத்துல நீங்க அவங்களோட மைண்டுக்கு ஏத்த மாரியே நீங்க அந்த மாரி மாறிட்டீங்க அப்படின்னா, ஒரு போத் வைப் வில் பி சேம். அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி நம்ம வந்து பார்ப்போம். சில பேர் நம்ம வந்து பார்க்குறப்போ, த சேம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, த சேம் கைண்ட் ஆஃப் வைப் அந்த மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி எனர்ஜிஸ் தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இங்க வந்து பார்க்குறப்ப, அகைன் அண்ட் அகைன் திஸ் ரிலேஷன்ஷிப் ஷோஸ் மீ தட் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். உங்க 2 பேரோட பேருமே நம்ம வந்து பார்க்குறப்ப, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டாவே கண்டிப்பா இருந்திருக்கும். பட் இங்க நீங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்க சில பேருக்கு இங்க 2 திங்ஸ் இங்க நான் வந்து பார்க்குறேன். இந்த விஷயத்துல மட்டும். சில பேர் இவ்ளோ பொட்டன்ஷியலான ஒரு பாண்ட் இருக்கு. இவ்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த பெர்சனுக்கு இவ்ளோ உங்க மேல அக்கறை இருக்கு. கேரிங் இருக்கு. எல்லா விஷயத்துலயும் அவங்க வந்து உங்கள டேக் கேர் பண்றாங்க. கவனிச்சிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஏ டூ இசட் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க உங்கள கேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ, தென் பிரேக்கப் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ சம் கைண்ட் ஆஃப் அன் இஷ்யூஸ் உங்க பெர்சனுக்கு அடிக்கடி முன்கோவம் கண்டிப்பா வரதான் செய்யும். இவங்களோட சில பிஹேவியர்னால லேட்டர் ஆன் உங்களுக்கும் சில நேரத்துல வந்து ட்ரிகர் ஆயிருக்கலாம். இவங்க அடிக்கடி கோவப்பட்டதா இருக்கட்டும், இவங்க கோவப்பட்டு ஏதாவது ஒரு சில விஷயம் இவங்க வந்து பேசுறதா இருக்கட்டும், வேணும்னே அவங்க இக்னோர் பண்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சர்டன் பிஹேவியர் அவங்க உங்களை மாறி மாறி பிளாக் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பிளாக்
அன்பிளாக் அந்த மாதிரி கேம் போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அப்படி மாறி மாறி அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் நடந்துட்டே இருக்குங்கிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா என்ன அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உங்களோட பேஷன்ஸை நீங்க வந்து இழந்திருப்பீங்க. சரி அப்படின்ற மாதிரி நீங்க இதுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப்ல இந்த பர்சன் இவ்வளவு தூரம் பண்ணும்போது அது ஒன் பாயிண்ட்ல அது உங்களை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ நீங்க அந்த ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த மூமெண்ட்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்க 2 பேரோட எனர்ஜியுமே ஒரே மாதிரி ஒரு எனர்ஜியா இருந்திருக்கும். நீங்க கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த பர்சனோட கோவம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அதே சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோவம் தான் உங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல லைக் அதனால தான் நான் சொல்றேன். நீங்க வந்து பார்க்க டிஃபரெண்டான ஒரு பெர்சனா இருந்தாலுமே, பட் உங்க 2 பேரோட வைப்புமே ஒரே மாதிரி ஒரு வைப் தான் அப்படின்றது. ஃபர்தரா நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த ஒரு சில இஷ்யூஸ்னால இங்க நீங்க 2 பேருமே வந்து செப்பரேட் ஆயிருந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டோ, ஒரு மேரேஜ் அளவுக்கு எடுத்துட்டு போறக்கூடிய அந்த கனெக்ஷன்ஸ்ல சடனா இந்த மாதிரி ஒரு சில பிரேக் வந்து இருந்திருக்கும். சில பேருக்கு இப்போ நீங்க வந்துட்டு லைக் அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமோ, இல்ல மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயமோ நீங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது கூட, அந்த அளவுக்கு அந்த பெர்சன் அந்த டைம்ல வந்து ரொம்ப ஹோப் குடுத்திருப்பாங்க. ஸோ அப்படி ஹோப் குடுத்துட்டு சடனா அந்த விஷயம் அங்க டிஸப்பியர் ஆற மாரி இருக்கு. சடனா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு வந்து யாரா இருந்தாலுமே மனசு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமாக தான் செய்யும். யாரா இருந்தாலும் மனசு வந்து உடைய தான் செய்யும், ரைட்? ஸோ அந்த மாரி சில இஷ்யூஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த செப்பரேஷனுமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கலாம். ஃபார் அதர் செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, இந்த பெர்சன் கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. ஆம் அந்த ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு பிரேக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம், கம்ப்ளீட்டா அவங்க வந்து மூவ் ஆன் ஆயிருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல வேற ஒருத்தவங்க அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. வேற ஒரு பெர்சன அவங்க மேரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட லைஃப்லயும் நம்ம வந்து பார்க்குறப்ப, நீங்க வேற வேற ஒரு பெர்சன நீங்க வந்து சூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இது வந்து 2 செட் ஆஃப் எனர்ஜி மாரி தெரியுது. ஃபைனல் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதனால தான் 2 எனர்ஜியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்பிள் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு, அந்த விஷயம் அங்க நடந்திருக்காது. ஸ்டில் அந்த அந்த செப்பரேஷன்ல தான் இப்போ வரைக்கும் நீங்க வந்து இருந்திருப்பீங்க. செகண்ட் செட் ஆஃப் பீப்பிள் 2 பேருமே அவங்களோட லைஃப்ல வந்து மூவ் ஆன் ஆயிருப்பீங்க. அவங்களும் வேற ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் வேற ஒரு பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் சம்ஹவ் இந்த பெர்சனோட தாட்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த பெர்சன் கிட்ட திருப்பி ரீச் அவுட் பண்ணலாமா, கம்யூனிகேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா நீங்க வச்சிருப்பீங்க. அது மேபி உங்களோட சிச்சுவேஷன்ஸ் ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதனால என்னவோ இந்த பெர்சனை திருப்பி நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு ரீயூனியன் நீங்க இந்த பெர்சன் கிட்ட வந்து எதிர்பார்த்திருக்கலாம். அண்ட் இவங்களோட சோஷியல் மீடியாஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸை நீங்க அடிக்கடி வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. மேபி பாஸ்ட் ஒரு 6 to 7 மந்த்ஸா கூட நீங்க இவங்களோட சோஷியல் மீடியாஸ் நீங்க வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, லைக் அட் கரண்ட்லி அவங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க வாட்ச் பண்றதுக்காக ஸோ சோஷியல் மீடியாஸ்ல நீங்க அவங்களை வந்து ஸ்பை பண்ணலாம். உங்களை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா அந்த பர்சன் த்ரூ ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க இப்போதைக்கு எதிர்பார்க்குறீங்க. ஸோ பேசிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. ஸோ அகெயின் யாஸ், ஸோ திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக அவர் தான் வந்து செய்வாங்க. ஓகே, பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ சம்திங் வில் பி கெட் ரிப்பீட்டட். இங்க வந்து பழசு என்ன விஷயமோ அது திருப்பி ரிப்பீட் ஆக தான் வந்து செய்யும். ஸோ மேக்ஸிமம் கேசஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்களோட எக்ஸோட தரப்பு வந்து அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்றது நடக்கும். இங்க வந்து போத் எனர்ஜி தான் நான் வந்து பார்க்குறேன். ஒன்று அவங்களாவே வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் நீங்களாவே போய் ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்களாவே ஏதாவது உங்க தரப்புல இருந்து ஒரு ஆக்ஷன்ஸை நீங்க வந்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ நான் ஃபைனலா சொன்ன இந்த 2 செட்ல உங்களுக்கு எந்த செட் உங்களுக்கு ரெசல்ட் ஆனாலும் சரி, ஸோ இதுதான் இங்க எதிர் நீங்க அவங்க கிட்ட போய் பேச போறீங்க, இல்லைன்னா அவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. ஆனா இங்க ரீயூனியன் அப்படின்றது கண்டிப்பா வந்து இருக்கு. திருப்பி வந்து மறுபடியும் கான்வர்சேஷன் நடக்கும் அப்படின்றது கண்டிப்பா இங்க வந்து இருக்கு. ஓகே, பிகாஸ் சைக்கிள் ஆர் ரிப்பீட்டிங், இங்க ஒரு சைக்கிள் திருப்பி மறுபடியும் வந்து ரிப்பீட் ஆக தான் வந்து செய்யும். பட் இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சைக்கிள் இப்போ ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் நீங்க இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்றதுக்கு நீங்க வந்து புஷ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட்க்கு நீங்க வந்து புஷ் பண்ணலாம். கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியில வந்து ஒத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சமா சின்னதா ஒரு சில ப்ரெஷர் நீங்க வந்து கொடுத்தாலே ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் த சக்சஸ். ஏன்னா இங்க நம்ம வந்து பாக்குறப்போ வி கெட் அ 2 பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் கார்டு. நமக்கு ஆரக்கிள்னாலும் சரி அண்ட் அஸ் வெல் அஸ் டேரோனாலும் சரி நமக்கு வி கெட் அ வெரி பியூட்டிஃபுல் கன்ஃபர்மேஷன் கார்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு லைக் அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த பிளாக்கேஜஸ் கம்ப்ளீட்டா வந்து கிளியர் ஆயிரும். அண்ட் மேக்ஸ் டு மேக்ஸ் நீங்க இந்த பிரச்சனையை நீங்க வந்து தீர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த இயர் இல்லைன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்குள்ளேயே உங்களுக்கு வந்து மேரேஜ் நடந்துடும். ஓகே, கொஞ்சம் புஷ் பண்ணணும் அவ்வளவுதான். லைக் ஏன்னா இங்க வந்து என்னன்னா இந்த விஷயம் வந்து லைக் இந்த பர்சன் மூவ் ஆன் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கொஞ்சம் வீட்டில் வந்து ஃபோர்ஸ் பண்றீங்க, உங்க வீட்டில் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் 2 பேரோட வீட்லயுமே மேரேஜ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எய்தர் இந்த
இயரோட எண்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங் ஜான்வரி டைம்லயே நீங்க வந்து அந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணிடலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள். செகண்ட் செட் ஆஃப் பீப்புள் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இங்க 2 பேருக்குமே வேற வேற பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு திருப்பி இந்த பர்சனை வந்து பிடிச்சிருக்கு, திருப்பி இந்த பர்சன் கிட்ட பேசணும்னா நீங்க நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக கனெக்ட் பண்ணணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தென் நான் சொன்ன மாதிரி தான் எதிர் நீங்கள் அவங்ககிட்ட ரீச் அவுட் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் அவங்களை நீங்கள் பார்க்குறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க த்ரூவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மெசேஜஸ் ஏதாவது வரலாம். ஸோ இப்படி இந்த 2 கேசஸில் வந்துட்டு ஒரு கேசஸ் வந்து ஓகே நீங்கள் மேரேஜ் அந்த பர்சனை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் பார்ட்னர் அந்த மாதிரி ஆயிடுறீங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து லிசன் பண்ண வேண்டிய விஷயம். செகண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக வந்து இருக்கலாம். மேபி உங்களோட சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு வந்து யாரும் உங்களுக்கு எமோஷனலாக சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தினால நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தேடுறீங்க. இந்த பர்சன் இப்போ வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களோட லைஃப்ல இவங்க ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க, இந்த லவ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அண்ட் நீங்க இந்த பர்சன் சடனா ஏதாவது இப்போ அவங்க த்ரூ ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ரொம்ப கியூரியஸா வந்து இருப்பீங்க. ஓகே இவ ஏதாவது பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சின்னதா அந்த ஹோப் வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த ஒரு ஆசை கனவு நீங்க வந்து பார்க்கலாம். பட் மெயின் மேட்டர் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல இது ஃபிசிக்கலாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன்லி ஒரு ஃப்ரெண்ட்லி டாக்காக இருக்க போகிறது கிடையாது. இது நாளடைவில் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அங்கே உருவாக தான் செய்யும். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்போட இன்வால்மெண்ட் அங்கே வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த சில விஷயமே தான் இங்க வந்து இருக்கு. ஓகே இட் டசன்ட் மீன் தட் ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ட் மாதிரி போகும்னு எனக்கு வந்து தெரியல. ஃபியூச்சர்ல அந்த மாதிரியும் ஒரு சில விஷயம் அங்க வந்து இன்வால்வ் ஆகலாம். ஸோ அது சில பேருக்கு வந்துட்டு லைக் அது எப்படி வேணாலும் அது ரியாக்ட் ஆகும் when it comes to the future. ஸோ அது அகெயின் ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸும் உருவாக்குறதும் கிரியேட் ஆகும். ஆரல்ஸ் இப்போ நீங்க உங்க ஃபேமிலி வந்து வேண்டாம், நீங்க டிவோர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா தென் யூ கேன் நீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ் தான். பட் இதோட எண்ட் இப்படி தான் வந்து போகும். அது ரிலேஷன்ஷிப் வைஸ் நமக்கு இங்க வந்து போற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அகைன் அதுல பிசிக்கலோட கனெக்ட்ல இருந்து எல்லாமே இருக்கதான் செய்யும். அண்ட் தென் அந்த பர்சனோட ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்குறப்ப அவ்வளவு ஸ்டெபிலிட்டியான ஒரு ரியாக்ஷன்ஸாகவும் வந்து இருக்காது. ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்ற அந்த ஃபியூச்சரிஸ்டிக் விஷயத்த நம்ம இங்க வந்து கவர் அப் பண்ணல. ஜஸ்ட் இங்கே நம்ம வந்து ஓவரால் பார்க்குறப்ப அந்த ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த ரீயூனியன் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை, செகண்ட் செட் நம்ம வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சில விஷயமே அங்கே இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறப்ப தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஸோ நீங்கள் இந்த பர்சன் கிட்ட வந்துட்டு லைக் நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக போகாது, ரிலேஷன்ஷிப்பாக அது கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் ஆர் தேர் அப்படின்றது தான் நான் இங்கே வந்து சொல்கிறேன். ஓகே ஏன்னா இந்த பர்சன் வந்து லிட்டில் பிட் அந்த சீட்டிங்கே வந்து பண்ணலாம் இந்த பர்சன். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அண்ட் கம்ஸ் டு உங்களோட எக்ஸோட சைடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரை டு பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு என்ன பண்ணணும் தோணுதோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம். திஸ் இஸ் யுவர் லைஃப், அதுக்குரிய டிசிஷன் நீங்கள் தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து எடுத்தாகணும். பட் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்னதான ஒரு கைடன்ஸ் என்ன அப்படின்னா லைக் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டிசிஷன் ஒரு லைஃப்காக எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃபர்தராக நீங்கள் என்றைக்குமே ஃபியூச்சரில் சஃபர் ஆகவே கூடாது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை யோசிச்சு நீங்கள் வந்து முடிவெடுங்க ஃபர்தராக இது ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன்னொரு ரீடிங் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் Tarot of Fourth family. So guys please give your support, please give support. உங்களுடைய சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் சொல்லிஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் பண்ணி வந்து கொடுங்க. ஆல் த டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், இது போல் இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் நான் தமிழ் டரோன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். அந்த பண்ணி போய் பாருங்கள். இது போல் மல்டிபிளிஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் தட். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் வந்து பர்சனலிஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். போத் டீடைல் இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்டில் நான் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலுமே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அவங்களோட லவ் லைஃப்காக நல்ல ஒரு growthனாலும் சரி, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் when it comes to third party removals இருக்கட்டும், இல்லை பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்குது, வாட் ஆர் த நெகட்டிவிட்டி என்ன ஒரு சில பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதோட ரிமூவல்ஸ்மே தான் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்க்கலாம். எதர் ஃபார் த ரீடிங் அண்ட் அஸ் ஃபார் த ப்ரேயர் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிசல்ட்ஸாக தான் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட்
பண்ணுங்க அதை பற்றின அப்டேட்ஸ்க்காக. அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, ஃபார் எனி கைண்ட் ஆஃப் அன் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எஸ்பெஷலி when it comes to the students, ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து லைக் when it comes to ஸ்டடீஸ் மேட்டர்ஸில் லாகாரீங்க அப்படின்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீச் அவுட் டு மை வாட்ஸ்அப், ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அகைன் guys, உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் guys, லைக் ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும் அண்ட் அவங்க லைஃபுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். பை பை.